ஹாய் மக்கா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்திக்கு டெஸ்ட் முடிச்ச கையோடயே ஷெட்யூல் 7 படிக்கணும்னு நெனச்சேன் பார்த்துக்கோங்க. ஆனா ஒரு வேலையா வெளிய போ வேண்டியதாயிட்டு. அதனால நேத்திக்கு படிக்க முடியாம இன்னைக்கு காலையில தான் ஷெட்யூல் 7 நான் படிக்க ஆரம்பிச்சேன். என்னதான் நம்ம வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணாலும் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஷெட்யூல்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் பார்த்தீங்களா? அதனால தான் கிருஷோபாவோட ஷெட்யூலையும் இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நேத்திக்கு நீங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நான் வந்து 6த் ஷெட்யூல் முடிச்சிருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7த் ஷெட்யூல் படிக்க ஆரம்பிச்சாச்சு. கிருஷோபாவோட ஷெட்யூல் 1 ஷேர் பண்ண சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஃபோட்டோ எடுத்து இந்த ஸ்க்ரீன்ல ஆட் பண்றேன். வேணும்ங்கிறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷெட்யூல்ஸோட பிடிஎஃப் வேணும்ங்கிறவங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. 2025 அப்டேட்டட் ஸ்டடி பிளான் கிருஷோபா அகாடமின்னு அவங்க வீடியோ போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க அதை எடுத்து. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான் இந்த 19 ஷெட்யூலை 19 நாள்ல முடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே படிச்சிருந்ததுனால நான் ரிவைஸ் பண்றதுனால எனக்கு ஈஸியா இருக்கு. மற்றபடி இது ரொம்ப டஃப்பான விஷயம் தான். அதுவுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 ஷெட்யூல் நமக்கு ஈஸியா இருக்கும். இனி போக போக தான் டஃப்பா இருக்கும். இப்போ 7th ஷெட்யூலே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சேன் பார்த்துக்கோங்க. தமிழுக்குமே பார்த்தீங்கன்னா, நான் இதுவரைக்குமே வந்து கிருஷோபாவ தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து ஸ்கூல் புக் வைஸா அப்படி போயிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஆல்ரெடி ஸ்கூல் புக் வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு தான் வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. அதனால இனிமே வந்து சிலபஸ் வைஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருக்கேன். இப்போதைக்கு நான் பண்ணியிருக்க பிளான் பார்த்தீங்கன்னா இதுதான். தமிழுக்கு வந்து புத்தாவையும், தமிழையும் ஸ்கூல் புக்கையும் படிக்கணும். அதுக்கப்புறமா ஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் படிச்சுட்டு இருக்க இந்த ஷெட்யூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நெனச்சிருக்கேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்லாம் தெரியாது. ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. இன்னும் 3 மாசம் தான் நமக்கு இருக்கு. தமிழுக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல சிலபஸ் வைஸ் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறமா புத்தாவை படிக்கலாம்னு நினச்சிருக்கேன். இப்போ புத்தாவில் பார்த்தீங்கன்னா அவங்க சிலபஸ் வைஸ் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பிரித்தெழுதுகங்கிறப்போ 8th வந்து புணர்ச்சி இருக்கும், 11th இருக்கும். அந்த மாதிரி உள்ளதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா புத்தாவை படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மொத்தமாக இப்போ புத்தாவை படிக்கும்போது ஐயோ நம்ம ஸ்கூல் புக் படிக்கலேன்னு இருக்கும். ஸ்கூல் புக் படிக்கும்போது ஐயோ புத்தாவை படிக்காமல் வச்சிருக்கோமேன்னு ஃபீல் ஆகும். இதே இது நம்ம ரெண்டையுமே கம்பைன் பண்ணி படிக்கும்போது சிலபஸ் வைஸ் படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். இது வந்து கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவேன். மேக்ஸ்க்கு என்ன நினச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா 4 அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணதுக்கு காரணமே மேக்ஸ் தான் அப்படின்ட்டு. அது வந்து அவங்க டெஸ்ட் போடுவாங்கங்கிறதுக்காகவே நம்ம வந்து பார்ப்போம் பார்த்தீங்களா மேக்ஸை எடுத்து. அதுக்காக தான் மெயினாக வந்து நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணதே. அதனால் மேக்ஸ் அப்படியே பார்த்துருவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு. அதுக்கப்புறமா ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் குட்டி குட்டியாக நோட்ஸ் எழுதி வச்சிருக்கதை பார்த்துட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. நான் பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் படிக்க ஆரம்பிச்சப்போ ஒரு ஆர்வத்தில் ஃபர்ஸ்ட் வந்து எல்லா லெசனுமே படித்து முடிச்சிரும். அதே இது ரிவிஷன் வரும்போது நமக்கு வந்து பேஜஸ் எல்லாம் நிறைய இருக்க மாதிரி படித்து சீக்கிரம் முடிக்காத மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் குட்டி குட்டியா முடிஞ்ச அளவுக்கு நீங்க சின்ன பேப்பர்ல எவ்வளவு ஒரு லெசனை வந்து சின்னதா எழுதி வைக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எதெல்லாம் மெயின் பாயிண்ட்ஸோ அதை மட்டும் குட்டி குட்டியா எந்த அளவுக்கு சின்னதா எழுதுறீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப சின்னதா எழுதி அதை வந்து நீங்க அந்த புக்லயே வந்து பின் பண்ணி வச்சிட்டீங்கன்னா திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது அந்த பேப்பரை மட்டும் நமக்கு ரிவைஸ் பண்ணா போதும். அது 4-5 பேப்பருங்கிறப்போ சட்டுன்னு ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஆரம்பத்துல படிக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்ஸ் எழுதி நான் அதை வந்து பின் பண்ணி வச்சிருந்தேன் பார்த்துக்கோங்க. அது இப்போவுமே எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. எழுதி படிக்கிறது என்னைக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நீங்க உங்களுக்கு நிறைய டைம் இருக்குன்னா கண்டிப்பா எழுதி படிங்க. அது நல்லது தான் பார்த்துக்கோங்க. ஆனா நான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போக போக வந்து நான் ஸ்டெனோக்கு வந்து ஹை ஸ்பீட் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு அதையும் எழுதி இதையும் எழுதும்போது கை பயங்கரமா வலி வந்துட்டு அதனால தான் எழுதுறதை குவிட் பண்ணிட்டு நான் மறுபடியும் புக் வைஸாவே படிக்க ஆரம்பிச்சேன். ஸ்டெனோல ஹை ஸ்பீட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கும் எழுதணும் இதுக்கும் எழுதணுங்கிறப்போ ரொம்ப டஃப்பாக இருந்தனால தான் நான் குவிட் பண்ணது. இல்லைனா நானும் எழுதி தான் படிச்சிருப்பேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முன்னாடி வந்து நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி நினைக்கிறேன் அவங்க வந்து வெற்றின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல பார்த்துக்கோங்க. என்னோட டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி இந்த வீடியோஸ் மூலமா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.